ஓவியா வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு முதல் தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விருது வழங்கி வருகிறார். அந்த வகையில் பல்வேறு கட்டங்களாக இந்த விருது வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில் முதற்கட்டமாக கடந்த 30ஆம் தேதி 88 தொகுதியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு 2ஆம் கட்டமாக கடந்த 4ஆம் தேதி 84 தொகுதியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கப்பட்டது. அப்படி 2ஆம் கட்டமாக தற்போது 3ஆம் கட்டமாக 51 தொகுதியை சேர்ந்தவர்களுக்கு இந்த விருதானது வழங்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் ஏற்கனவே கடந்த 2ஆம் கட்ட விருதாக கடந்த 4ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து மாணவ மாணவிகள் அவருடைய பெற்றோர்கள் மேடையில் ஏறி விஜய் வழங்கக்கூடிய அந்த பரிசை பெற்றுக் கொண்டு செல்கின்றனர். அப்போது திடீரென்று ஒரு பரிசு பெற்ற ஒரு மாணவனுடைய தந்தை விஜயை பார்த்து இளைய காமராஜர் என்று குறிப்பிட்டு பேசுகிறார். தொடர்ச்சியாக கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இதுபோன்று ஊக்கப்படுத்தி வரக்கூடிய வகையில் பரிசு கொடுப்பதால் இளைய காமராஜர் என்று இன்று முதல் அழைக்கலாம் என்று குறிப்பிட்டு பேசினார். அதை கேட்டு விஜய்க்கே சிரிப்பு வந்து விட்டது. தன்னை இளைய காமராஜரா என்று விஜய்க்கே சிரிப்பு வந்து விட்டது. ஆனால் அதை பிடித்துக் கொண்ட தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தொடர்ச்சியாக அதை ட்ரெண்ட் செய்து வருகிறார்கள். இளைய காமராஜர் என்றெல்லாம் குறிப்பிட்டு பில்டப் கொடுத்து வருகிறார்கள். இந்நிலையில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த 3ஆம் கட்ட விருது வழங்கும் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பேசும்போது தன்னை இளைய காமராஜர் என்று யாரும் அழைக்க வேண்டாம் என்றும் தேர்தல் வரக்கூடிய இந்த சமயத்தில் இதுபோன்று அழைப்பது வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் இதில் எழக்கூடிய கேள்வி என்னவென்றால், உண்மையிலேயே காமராஜரோடு தன்னை ஒப்பிட்டு பேசுவது விஜய் காமராஜர் என்பது ஒரு பெரிய மாமனிதர். கல்விக்காகவும் மாணவ மாணவிகளுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் பல்வேறு பெரிய பெரிய திட்டங்களையும் பல்வேறு சிறப்பான பங்களிப்பு வழங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரோடு தற்போது என்ட்ரியாக இருக்கக்கூடிய தன்னை ஒப்பிட்டு பேச வேண்டாம் என்ற ஒரு எண்ணம் விஜய்க்கு உண்மையிலே இருக்கும் என்றால் அவர் அந்த கடந்த முறை நடைபெற்ற அந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் மேடையிலே அதை தெரிவித்திருக்கலாம். அந்த ஒரு மாணவனுடைய தந்தையை தெரிவித்து பேசும்போது அதை உடனடியாக அதை விஜய் மறுத்து மேடையிலே அதை பேசியிருக்கலாம். தன்னை இளைய காமராஜர் என்றும் தன்னை காமராஜரோடு ஒப்பிட்டு பேச வேண்டாம், அவர் மாபெரும் தலைவர், தற்போதுதான் நான் மக்களுக்கு சேவையாற்ற வந்திருக்கின்றேன், தொடங்கியிருக்கின்றேன், அதனால் தன்னை காமராஜர் ஒப்பிட்டு பேச வேண்டாம் என்று அப்போதே அவர் மறுத்திருக்கலாம். ஆனால் அதை அப்போது கேட்டுவிட்டு சிரித்துவிட்டு அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 8 நாட்களாக அதை தமிழக வெற்றி கழகத்தினர் சோசியல் மீடியாக்களில் ட்ரெண்ட் செய்து வருகிறார்கள். அதற்கு பிறகுதான் தற்போது ஒரு பெருந்தன்மையோடு வேண்டாம் என்று சொல்வது போன்று தற்போது அவர் அதுபோன்று தன்னை இளைய காமராஜர் என்று அழைக்க வேண்டாம் என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இதுவும் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியிருக்கிறது. என்றால் காமராஜருடைய தொண்டர்கள் தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள். திட்டமிட்டு விஜயே இதுபோன்று அவர் செய்ய வைத்திருக்கிறார், ஒரு மாணவனுடைய தந்தையின் மூலமாக தன்னை இளைய காமராஜர் என்று செய்ய வைத்திருக்கிறார் என்றும் இது காமராஜருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று காமராஜருடைய தொண்டர்களை எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் எல்லாம் செய்ய போகின்றோம் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார்கள். அதற்கு பிறகு 8 நாட்களுக்கு பிறகாக தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்வில் தான் விஜய் தன்னை காமராஜர் ஒப்பிட்டு பேச வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார். தேர்தல் வரக்கூடிய சமயத்தில் இதுபோன்று ஒப்பிட வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் ஏற்கனவே இது தொடர்பாக நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்த கருத்து தற்போது மீண்டும் சொல்ல வேண்டியிருக்கின்றது. இது தொடர்பாக சீமான் கேட்டபோது சீமான் கூறிய கருத்து என்பது, காமராஜர் பொறுத்தவரையில் அவர் 50 படம் நடித்துவிட்டு அரசியலுக்கு வரவில்லை, முதலமைச்சர் ஆகவில்லை. தொடக்கத்திலிருந்தே அவர் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவர். அதன்படி அவர் பல்வேறு நற்பணிகளை செய்திருக்கிறார். விஜய் போன்று காமராஜர் 50 படங்கள் நடித்துவிட்டு அரசியலுக்கு வரவில்லை என்றெல்லாம் கிண்டல் செய்திருந்தார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் விஜய் பொறுத்தவரையில் எந்த ஒரு நிகழ்வு நடைபெற்றாலும் அதற்கு தாமதமாக தான் அதுக்கு ரியாக்ஷன் செய்யக்கூடிய ஒரு தலைவராக இருந்து வருகிறார் என்பதுதான் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். கடந்த ஆண்டு நடைபெற்ற ஒரு நிகழ்வின் போது கூட அவர் நீட்டுக்கு எதிராக அப்போது பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாக பேசப்பட்டு வந்த சமயத்தில் அந்த கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அப்போது அதை பேசாமல் அதற்கு பிறகு 2வது 3வது கட்டமாக வழங்கும் நிகழ்ச்சியில் தான் மறந்துவிட்டேன் என்பது போன்று நீட்டுக்கு எதிராக அவர் மாணவ மாணவர்கள் மத்தியில் பேசினார். அது உடனடியாக பேசாமல் ஏன் இவ்வளவு தாமதமாக பேசுகிறார் என்றெல்லாம் அப்போதும் அது விமர்சிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இப்போதும் இளைய காமராஜர் என்று குறிப்பிட்டு பேசும்போது கூட மாணவனுடைய தந்தை பேசும்போது உடனடியாக மறுப்பு தெரிவிக்காமல் அதை விஜய் அப்போதே சிரித்து விட்டு ஏற்றுக்கொள்வது போல இருந்துவிட்டு அதற்கு பிறகு இந்த 8 நாட்களுக்கு பிறகு அதற்கு அது போன்று வேண்டாம் என்று சொல்வது என்பது எப்போதும் இப்படிதானா? அவர் தாமதமாக தான் ஒவ்வொரு செயலுக்கும் அவர் எதிர்வினை ஆற்றுவாரா, பதில் கூறுவாரா என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் எழுப்புகின்றது. ஓவியா.